உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு ஆர்கே? இல்ல, நிறைய கேள்விகள் எழுப்புகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அவர்கள் வெயிட் பண்ணியிருக்கலாம். அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய ரிப்போர்ட் இருக்கிறது. அதுல எங்களுக்கு திருப்தி இல்லை என்று இருந்தால் அது அடுத்த ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கலாம். இல்லை என்றால் அஸ்ராகார்கனுடைய விசாரணை கூட அஸ்ராகார்க்கு திமுக காரன் கிடையாது. அவருடைய அந்த இன்டெகிரிட்டியும் அவருடைய கேப்பபிலிட்டி கொஸ்டின் விதமாகத்தான் இந்த சிபிஐ விசாரணை இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். ஏனென்றால் இது ஒரு 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 சார்பற்ற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மேல களங்கம் வீசுற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. இல்ல, இந்த விவகாரம் திமுக அரசுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய சட்ட நடைமுறைக்கான பின்னடைவு அப்படிங்கிற வகையில சிலர் கருத்து சொல்றாங்க. அப்படிதான் பார்க்கணுமா? நிச்சயமாக நான் அப்படித்தான் இதை காணுகிறேன். இது ஒரு அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு ஏஜி வேணுமா இல்ல ஒரு சூப்பர் ஏஜி வேணுமா என்ற அந்த முடிவை எடுக்க வேண்டும். ரெண்டு பேர், ஒரு வில்சனும் ஒரு ராமனும் தேவையான்ற அந்த கேள்வி இது பல இடங்கள்ல பிரச்சனையா இருக்கு. இதுக்கு முன்னாலே பிரச்சனையா இருக்கு. ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு ஜட்ஜினுடைய வீட்டில் நடந்த சமீப காலத்த விசாரணையில் கூட அது பிரச்சனையா இருக்குது. வில்சன் தெரியாமல் ஒரு கருத்தை சொல்கிறார். அதன் பிறகு ஏஜி அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார். இது ஏதோ வாதமும் பிரதிவாதமும் ஏஜிக்கும் சூப்பர் ஏஜிக்கு நடுவிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பல விஷயங்கள், அதாவது 4 மணி நேரத்தில் நீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் என்ற அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு ஏன் பதில் வரலன்னு கேட்கிறேன் நான். அதாவது 240 பேருடைய உடல்கள் அகமதாபாத்ல 13 மணி நேரத்தில் விசாரணை, அது பிரேத பரிசோதனை முடிஞ்சு அவங்க கொடுக்குறாங்க. அப்ப 220 பாடிஸ் ஒரு 13 மணி நேரத்தில் கொடுக்கலாம்னா 40 பாடிஸ் ஒரு இன்னொரு மெடிக்கல் காலேஜ் பண்ண முடியாதா என்ற அந்த கேள்வி இவங்க உன்னயிச்சிருக்க வேண்டும். அது ஏன் பண்ணலாம் எனக்கு புரியவில்லை. அதே மாதிரி பல விஷயங்கள் இதுல தெளிவாக எந்த அளவுக்கு கோபால் சுப்ரமணியம் அந்த இன்சினுவேஷன் பண்ணாரோ அந்த அளவுக்கு அந்த வாதங்கள் இவர்களால் அதை முறியடிக்க முடியவில்லை என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. முகுல் ரோஹத்கினாலையும் அதே மாதிரி வில்சன்னாலையும். இப்ப முகுல் ரோஹத்கியை வைத்தனால் மட்டுமே நாம் ஜெயித்து விடுவோம் என்ற அந்த ஒரு மெதப்பில் இருந்தார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த விவகாரம் அரசியல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆர்கே? ஏன்னா இப்ப ஏற்கனவே கூட்டணி விவகாரத்திலையும் சிபிஐ விசாரணைக்கு சில அரசியல் கட்சிகள் முயற்சிக்குது அப்படிங்கிற வகையில எல்லாம் சொன்னாங்கல்ல, இது அரசியல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? மிக தெளிவாக நம்மளோட ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 இருந்து சிபிஐனுடைய அந்த சிபிஐ இன்வால்வ் இருக்கின்ற விசாரணைகள் எடுத்து பாருங்களேன். அந்த விசாரணைகள் அரசியல்வாதிகளை விசாரிக்கும் போது அந்த அரசியல்வாதிகள் எதிர்கட்சி தரப்பில் இருந்தார்கள். ஒன்னும் அந்த கட்சி உடைக்கப்படுகிறது, இல்லை என்றால் அந்த அரசியல்வாதிகள் நேரா போய் பிஜேபியில சேர்றாங்க, ஐக்கியமாயிடுறாங்க. இப்படிதான் மகாராஷ்டிராவில் நடந்தது. அங்க பிரபுல் பட்டேல் மேலையும் அதே மாதிரி அஜித் பவார் மேலையும் அதே மாதிரி ஷிண்டே மேலையும் இந்த மாதிரி பல நபர்கள் மேல அங்க வழக்குகள் இருந்ததுனால அவர்கள் இன்னும் அந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய கட்சிகளை உடைத்து வெளியே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சிபிஐனுடைய ரெக்கார்டா இருக்கிறது. இந்த பக்கம் பாருங்களேன், ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்பவர் காங்கிரஸ்ல இருந்து விட்டு இங்க பிஜேபியில ஜெயித்து விட்டு அதன் பிறகு இன்னைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் அளவுக்கு கொச்சையாக பேசக்கூடிய இன்னொருத்தர் பிஜேபி பாஜகவோடு ஐக்கியமாகி விட்டார். அப்ப அதுதான் பாஜகவினுடைய நோக்கம் என்பது அதான் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ விஜயினுடைய அந்த பிரேயர் என்பது அவருக்கு இந்த ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்று எடுத்துக்கொண்டால் கூட இவ்வளவு குறுகிய காலத்தில் கொடுத்ததுனால அந்த வரப்பிரசாதத்தில் என்னென்ன நச்சு இருக்கு என்று அவருக்கு தெரியாது. இல்லை என்றால் அவர் அறிந்தே இதை விரும்புகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அடுத்ததாக இவரையும் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி நேரா போய் பிஜேபி கூட சேர்க்க போறாங்க என்றதான் நான் கருதுகிறேன். நன்றி திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து இந்த விவகாரம் என்பது சட்ட தளத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் களத்தில் எவ்வாறாக எதிரொலிக்கக்கூடும் என்ற வகையிலும் பல்வேறு விருந்தினர்கள் நம்மோடு பேசுகையில் தங்களுடைய கருத்தாக பதிவிட்டு வருகின்றனர். அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால், இதேபோன்று மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி வழக்குகளை காரணம் காட்டி கூட்டணி அமைப்பது என்பது பாஜகவின் வாடிக்கையாக இருக்கிறது. அது மகாராஷ்டிரம் முதற்கொண்டு கர்நாடகம் முதற்கொண்டு பல்வேறு மாநிலங்களில் எதிரொலித்திருக்கிறது, டெல்லி முதற்கொண்டு என்ற வகையில் அவர்கள் கூறி வருகின்றனர்.